இந்த பொண்டாட்டிங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா அவங்க வீக் பாயிண்ட நாம கண்டுபிடிக்கணும். ஆனா பாருங்க, நாம ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்க நம்ம வீக் பாயிண்ட் 100 கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐயோ, காலையில வார எப்ப ஆகணும் தெரியலையே. அம்மா வார பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லிக்கிறாங்களே. ஐயோ, இன்னைக்கேன்னு பார்த்து இந்த வாட்ச் வேற ஆம மாதிரி ஓடுதே. கல்லஞ்சக்காரன் கூட்டிட்டு வந்தானே, பக்கத்துல ஒருத்தன் இருக்கானே, கொஞ்சமாச்சும் கொடுப்போம்னு நினைக்கிறானா, தானே திங்கிறான். திரும்பி திரும்பி வேற என்னைய பாத்துக்கிறான். அதனால புடுங்கியாடா திங்க போறேன். இப்படியெல்லாம் இருந்தா எப்பறம் மழை தண்ணி பெய்யும்? அடே இச்சி ஊருறா, அந்த முனையிலேயாச்சும் கொஞ்சோடு காக்கா கடிக்கிறது. மாசம் 30,000 சம்பளம் வாங்குறவனும் இஎம்ஐ இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கணும் புலம்புறான். மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவனும் இஎம்ஐ இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கணும் புலம்புறான். அப்ப யாரு தானே கடன் இல்லாம நிம்மதியா இருக்கிறீங்க வாங்குற சம்பளத்தை? நர்சம்மா, எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குது, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. விடாம அடிக்கிறதுக்கு அது என்ன உன் பொண்டாட்டியா? காய்ச்சல்லாம் அப்படிதான் அடிக்கும். சரி சரி, ஊசி போடணும், ஒழுங்கா காட்டு. இவ்வளவு விட என் பொண்டாட்டியே எவ்வளவு பரவாயில்ல போனியே. இந்த குத்துறாளே.